அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் உதயகுமார். பத்தமடை பகுதிக்கு பெண் ஒருவரை சவாரி அழைத்துச் சென்றவர் அங்கு சுரேந்தர் என்பவரது வீட்டின் அருகே ஆட்டோவை நிறுத்தியுள்ளார். ஆட்டோவில் வந்த பக்கத்து வீட்டு பெண்ணை தகாத வார்த்தைகளால் பேசிய சுரேந்தர் ஆட்டோவை தள்ளி நிறுத்துமாறு கூறி ஓட்டுநருடன் தகராறில் ஈடுபட்டார். தகராறு முற்றியதில் குடும்பமே சேர்ந்து உதயகுமாரை தாக்கியதோடு சுரேந்தரின் தாய் பார்வதி ஆட்டோ ஓட்டுநரின் தங்கச் செயினை பறித்து கொண்டதாக கூறப்படுகிறது. தப்பித்தோம் பிழைத்தோம் என வீடு திரும்பிய உதயகுமார் 2 நாட்கள் கழித்து சுரேந்தரின் வீட்டிற்கு சென்று தனது தங்கச் செயினை கேட்டுள்ளார். அப்போது மீண்டும் தகராறில் ஈடுபட்ட அந்த குடும்பம் உதயகுமாரை அரிவாளால் வெட்டி கட்டி வைத்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற பத்தமடை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் பத்மநாபன் மற்றும் சொரிமுத்து ஆகியோர் உதயகுமாரை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சுரேந்தரின் குடும்பத்தினரை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பார்வதி SSI பத்மநாபனின் பைக்கில் ஏறி 2 பக்கமும் கால் போட்டு அமர்ந்து கொண்டு கேட்கவே காது கூசும் அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் போலீசாரை வசைபாடினார். மேலும் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறிவிடுவேன் என்றும் ஆய்வாளராகவே இருந்தாலும் அறுத்து விடுவேன் எனவும் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். இதனால் அதிர்ந்து போன சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் இருவரும் 2 அடி பின்னோக்கி நகர்ந்ததோடு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். எவ்வளவு பேசி பார்த்தும் பலனளிக்காததால் இருவரும் நடையை கட்ட பார்வதியோ தானும் காயமடைந்ததாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய போலீசார் விசாரணைக்கு சென்ற இடத்தில் தங்களுக்கே பாதுகாப்பு தேடும் நிலைக்கு தள்ளப்பட்ட சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.